ஹாய், குட் மார்னிங். இது சண்டே. இந்த வீக்குக்கு தேவையான கிராசரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்குக்கு போகும், பேலன்ஸாக வரும். அது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்குக்கு வாங்கினது எல்லாமே காமிக்கிறேன். சிக்கன் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இது சிக்கன் ப்ரெஸ்ட்டு. அப்புறம் பால் ஒரு பாட்டில். ஆல்ரெடி ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஸோ நல்ல ஒரு பாட்டில் போதுன்னு வாங்கினேன். அப்புறம் முட்டை, அப்புறம் அவகேடோ. இது இப்போ ஜூஸ் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவகேடோ ஜூஸ் இப்போ போடுறதில்ல, பட் நான் கட் பண்ணி சாப்பிடுவேன். அப்புறம் எக் பிளான்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கீரை, இது யூஸ்வலாக எப்போவுமே ஒரு இது வாங்குவேன். அப்புறம் கார்லிக், அப்புறம் சில்லிஸ், க்ரீன் சில்லி வாங்கினேன். அப்புறம் பீன்ஸ் வாங்கினேன். தக்காளி 2 பாக்ஸ் வாங்கினேன். தக்காளி டக்குன்னு காலி ஆயிரும், எல்லாத்துலேயும் போட்டிருந்தாலும் அது டக்குன்னு காலி ஆயிரும். ஸோ அது 2 பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் பனானா, ஒரு சிப் பழுத்தது எடுத்தேன், ஒரு சிப் கொஞ்சம் காயாக எடுத்தேன். அப்புறம் ஸ்ட்ராபெரி சீசன் முடிய போகுது. ஸோ குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ஸ்ட்ராபெரி, பட் இருந்தாலும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்து ஸோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கிரேப்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் கார்னு, பசங்களுக்கு கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கார்ன் சாப்பிடுவாங்க, ஸோ அதுக்காக. அப்புறம் கேரட் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன், அவங்களுக்கு ஆஃபீஸில் கொடுத்து விடுவேன் லஞ்ச் பாக்ஸில். ஸோ அதனால் 3 பேக்கெட் கிட்ட வாங்கினேன். அப்புறம் ஆனியன், இது 2 பேக்கெட் வாங்கினேன். இது சின்ன ஆனியன் தான், அது 2 வாங்கினேன். அப்புறமா பொட்டேட்டோ, அது ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஆப்பிளும் 2 பேக்கெட் கிட்ட வாங்கினேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடணும் பிரேக் டைம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்புறம் பீட்ரூட் வாங்கினேன். அப்புறம் ஸ்நாக்ஸு, இது ப்ரெட்டு, ஷார்ட் ப்ரெட்டு, அதை இந்த வாட்டி ரவுண்டாக இருந்துச்சு, அது வாங்கினேன். அப்புறம் இந்த ப்ரெட், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வாங்கினேன். அப்புறமா கிராக்கர்ஸ் பசங்களுக்கு. இதெல்லாமே வீட்டில் ஈவினிங் எப்போ சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு தான், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இதெல்லாமே. அப்புறம் வால்நட் வாங்கினேன். ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் போடுறதுக்கு வால்நட் காலியாச்சு, ஸோ அது வாங்கினேன். அப்புறம் சுகர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் யாராச்சும் கெஸ்ட்டு தான் வந்தாங்கன்னா டீ போட்டுறதுக்கு தேவைப்படும், அதனால வாங்கினேன். சுத்தமாக காலி ஆகிடுச்சு அதனால். அப்புறம் கிரேப்ஸு, ஆரஞ்சு பாருங்கள், குட்டி குட்டி ஆரஞ்சு சூப்பராக இருந்துச்சு, அதனால் அது ஒரு 2 இது வாங்கினேன். என் சின்னதுக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய வாங்குவேன். அப்புறம் குக்கும்பர். அவ்வளோதான். இனி அப்படி எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு தான் வச்சிட்ருக்கிறேன். இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் புதுசாக வாங்கினேன் இல்லையா, அதுதான். அதில் இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அது குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாம் போடுறதுக்கும் ரொம்பவே ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் அழகாக பற்றுது. ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் ஃப்ரூட் பேஸ்கெட், அதில் வச்சுருவேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சிட்டோன்னா இந்த வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பேலன்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வரும், அதெல்லாமே அப்படியே அடுத்த வீக்குக்கும் எடுத்துப்பேன். தக்காளி, வெங்காயம் அதெல்லாமே மேக்ஸிமம் காலி ஆயிரும், ஏதாச்சும் 1 2 அந்த மாதிரி தான் பேலன்ஸ் வரும். இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அவங்களும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ அதனால் கரெக்டாகவே தான் எல்லாமே இருக்கும்.
பீட்ரூட் எப்போவுமே ஏபிசி ஜூஸ் போடுவேன். ஈவினிங் வந்தோடனே பசங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏபிசி ஜூஸ் பிடிக்கும் பசங்களுக்கு. அப்படி பழக்கிட்டேன். சுகர் எதுவும் போட மாட்டேன். நார்மலாகவே இந்த ஃப்ரூட்ஸ் மட்டுமே போட்டு அப்படி கொடுத்து பழக்கிட்டேன். ஸோ அவங்களும் குடிப்பாங்க. அதனால் பீட்ரூட் வாங்குவேன். இங்கே எல்லாமே ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுருவேன். அப்புறம் ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி போகும். ஆரஞ்சு பாருங்கள், க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என் சின்னதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு. அவளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். அப்புறம் சும்மாவும் அப்பப்போ எடுத்து சாப்பிடுவாள். அதான் குட்டியாக இருக்கனால அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பெரிய வேலை. குக்கும்பரில் எப்போவுமே இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறதுனாலே கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எதுக்காக அப்படி போட்டு வைக்கிறாங்கன்னே தெரில. அவகேடோ ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சும்மா அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. நான் இப்போ ரெகுலராக அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். பசங்களுக்கும் அப்படி தான் கொடுப்பேன். எல்லாருமே அப்படி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நம்மளுக்கு அது நல்லாவே பிடிச்சி போயிடும். அப்புறம் இந்த வீக் லாண்ட்ரி எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அது எல்லாமே எடுத்து காய போட்டு
அந்த வேலையும் பண்ணியாச்சு. வீக்கெண்ட்னாலே இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சாட்டர்டே மேக்ஸிமம் வெளியே போகிறது அந்த மாதிரி இருக்கும். சண்டே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுட்டு அப்படி இருப்பேன். அதுதான் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஆல்ரெடி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். இப்போ எல்லாமே எடுத்து காய போட்டாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு வரதுக்காக வெளியே போயிருக்காங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படி தான் எங்களோட டே போச்சுது. அப்படி நானே சின்னது தூங்க வச்சுட்டு பெருசாக புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அப்படி நாங்களும் தூங்க போகிறோம். பாய், குட் நைட். இதுதான் செகண்ட் ஒன் ஆக்சுவலி தெரியுமா? கேப்டன் அண்டர்பேண்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லை டாக்மேன் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்கு.